ராத்திரி 11 மணி. இதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இரவு 11 மணிக்கு ஸ்விஃப்ட் கார்ல அந்த ஏரியாவுல இவங்க 2 பேரும் நல்ல இன்டீரியர் பிளேஸ்ல போய் உட்காந்து சேஃபா வந்து கார லாக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவனுங்க வந்து அங்க தூரமா வந்து அதுக்கு பக்கத்திலேயே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு, ஃபுல் போதையில இருந்த 3 பேர். 3 காவாலி பசங்க என்ன செஞ்சிருக்கானுங்க, இதுல ஒரு பெண்ணும், ஆணும் இருக்காங்கிறத பார்த்துட்டானுங்க. ஃபுல் போதை ஏறுனதுக்கப்புறம். வந்து கூ கூப்பிடுறாங்க. கதவு திறக்கிற உடனே கண்ணாடிய உடைச்சு, அவங்க கத்தியெல்லாம் வச்சிருந்திருக்கானுங்க அவனுங்க. அருவா வச்சிருக்கானுங்க. அருவா வச்சிருந்திருக்காங்க. அந்த நைட்ல அவனுங்க அருவாளோட எதுக்கு வந்தானுங்க? அப்படின்னா யாரையாவது மிரட்டுன்ற நோக்கத்தோடவே வந்தவனுங்களா தெரியுது. அருவா வச்சிருக்கானுங்க, கத்தி வச்சிருக்கானுங்க. அடிச்சு, வெட்டி அவங்க ஆண் நண்பர் ஆண் நண்பர் வந்து இப்ப முன்னையெல்லாம் இப்ப எனக்கு இந்த ஸ்லிம் ஃபிட்டுக்கும், இந்த அகண்ட மார்பும், திரண்ட தோள்களும் ஆண்களுக்கு தேவை அப்படிம்பேன். தன்னுடைய மனைவி நான் வந்து நெறைய பேர் ஆண்களுக்கான இலக்கணம் என்ன தெரியுமா சொல்லுவேன்? டேய் உங்க தங்கச்சியவோ, உங்க அம்மாவையோ, உன் ஒய்ஃபையோ கடைவீதியில நீ கூட்டிட்டு போம்போது, எவனாவது கிண்டல் பண்ணாவோ, அல்லது கைய புடிச்சு இழுக்க முயற்சி பண்ணா, அவன தடுக்கிற அளவுக்கு ஒரு ஆண்கள் வந்து பலசாலியா இருக்கணும். அப்படின்னு நாங்க ரொம்ப காலமா வந்து நான் சொல்லுவேன்.